வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ராஜ மரியாதையுடன் அதிமுக தலைமைக்குள் அலுவலகத்துக்குள் செல்லும் ஓபிஎஸ்ஆ, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணையக்கூடிய பல கட்ட முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல் என்னவென்று பார்த்தால், முக்கியமாக நம்மளுடைய அதிமுகவில் பிளவு என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் தலைமை குறித்தும் தலைமையில் பார்த்தீங்கன்னா செயல்படும் நிலைப்பாடுகள் குறித்து பேசியிருப்பதும் அதிமுகவில் பிளவுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேச்சுக்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவில் தலைமை மாற்றப்பட வேண்டும். தொடர் தோல்விகளை சந்தித்துவதன் காரணமாக தலைமை சரியில்லாதன் மூலமாக தான் தற்போது செயல்படுகிறது. தலைமையை மாற்றினால் கண்டிப்பாக அதிமுக சீராக சிறப்பாக செயல்படும் அப்படின்றது அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் வேலுமணி தரப்பினர்களும் இதே தான் சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து மாவட்ட செயலாளர்கள் காலையிலே நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், அதிமுகவில் எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே ஆதரவு பெருகும், அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை படைக்கும் அப்படின்றத உறுதிப்பட பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனை செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திங்கன்னா தரப்பினர்கள் சொல்ல என்ன சொல்கிறான்னா, குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இருந்தது கட்சி, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள், அதே நிலைமைக்கு நம்ம கொண்டு வருவோம். அதாவது சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று ஒட்டுமொத்தமாகவே பிரிந்து சென்றிருக்கும் அதிமுகவில் நீக்கப்பட்டிருக்கும் அவர்களை ஒன்றிணைக்கும் வேலையில் நாம் இறங்கினாலே நாம் கண்டிப்பாக வெற்றியை படைக்கலாம். இல்லாவிட்டால் நம்மளுடைய விடாப்பிடியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி சுயநலத்திற்காக தற்பொழுது கட்சியில் முரண்பு பிடித்து கொண்டே இருந்தால் கட்சி மிக மோசமான நிலைக்கு தொடர்ந்து தள்ளப்படும். அதன் பிறகு யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. இதனால் இதையெல்லாம் தடுக்கணும், தவிர்க்கணும் அப்படி என்று நினைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உறுதிப்பட பல விதமான முயற்சிகளை செய்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அப்படின்றத உறுதியாக இருக்கிறார்கள். மேலும் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே சமூகத்தை சார்ந்ததன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவார். முதலில் அப்புறம் சசிகலா, அப்புறம் டிடிவி தினகரன் என்று படிப்படியாக ஒவ்வொருத்தராக அதிமுகவில் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் அதிமுகவினர்கள் பேசி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு சூழலில் பெரும்பான்மை என்பது முக்கியமாக பார்க்கப்படுகின்றதன் காரணமாக அது அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற விறுவிறுப்பு அதிமுகவில் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அதிமுகவின் கட்சியின் தலைமைக்குள் அப்படின்றத பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.